வெல்கம் டு பவர் டிஎன்பிசி அகாடமி. ஸோ நம்ம என்ன லெசன் பார்த்துட்டு இருந்தோம்? 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ். ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பார்ட் 1 ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ பார்ட் 2, ஸோ ஹாஃப் ஆஃப் த லெசன் வந்து கண்டினியூ ஆகுது இந்த பார்ட் 2லேருந்து. ஸோ நம்ம எதுலேருந்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், IAS. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ்லேருந்து வந்தது தான் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஓகேவா? அதாவது இந்திய ஆட்சி பணி அப்படிங்கிறது வந்து இந்திய குடிமை பணியில் ஒன்று தான். ஸோ இது டைரெக்டாக இதுலேருந்து வந்தது தான். ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் வந்தாலும் ஸோ அவங்களோட இது வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ மாநிலத்தில் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒவ்வொரு இதுவுமே வந்து மாநிலமாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இமிடியேட் கண்ட்ரோல், ஸோ மாநிலத்துலேருந்து ஒரு டிவிஷன்ஸாக போட்டிருப்பாங்க. ஆனால் இதுவங்க எல்லாமே வந்து யாருடைய அதிகாரத்தின் கீழே செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அதிகாரத்தின் கீழே தான் செயல்படுறாங்க. ஸோ அவங்களோட சேலரி, பென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து யார் தீர்மானிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு தான் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, ஸ்டேட்ஸ் தான் வந்து இதுக்கான இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய இதில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எடுக்கக்கூடிய அதிகாரம், ஸோ அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே, அபராதம், ஸோ இது எல்லாமே வந்து யார்கிட்ட இந்த ரைட்ஸ்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் போகுது. ஸோ பை த அட்வைஸ் ஆஃப் UPSC. ஓகேவா? இது எல்லாமே யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் அவங்களோட ஆலோசனையின் படி தான் வந்து இதெல்லாம் வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க. சில ஒரு பிரிவு படி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து இந்த பணி நியமனம் செய்யும் பொழுது இந்த மாநிலங்களவையில் வந்து எல்லாமே வந்து பிரியப்படும். ஓகே, அதாவது பிரித்து விடுவாங்க. ஸோ டிவிஷன்ஸ் எல்லாமே வந்து மாநிலங்கள் மூலமாக வந்து பிரித்து விடுவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஒர்க்கிங் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 2 அல்லது 3 காலங்கள், இல்லைனா வந்து 5 ஆண்டு காலம் வரையுமே வந்து இந்த மாநிலத்தில் பிரிவில் ஒர்க் பண்ணுறாங்கள. ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் அவங்களோட டேர்ம் ஆஃப் சர்வீஸ் வந்து ஒன்று 2 or 3 இயர்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து 5 இயர்ஸ் வரையும் இருக்கும். ஸோ இதை மாற்றக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அவங்களோட இயர் ஆஃப் சர்வீஸை மாற்றக்கூடிய அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ IAS வந்து எந்த இதில் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க, சிவில் சர்வீஸ், இந்தியன் சிவில் சர்வீஸில் தான் வரக்கூடியது. ஸோ ஸ்டேட்டுக்கு என்ன தான் பிரித்து கொடுத்துருந்தாலும் அவங்களோட கண்ட்ரோல்ஸ் வந்து பிரித்து கொடுத்துறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஆல் இண்டியா சர்வீஸ். ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ் எல்லாமே யார் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசு கீழே தான் வருது. ஸோ அவங்களோட சேலரிஸ், பென்ஷன் இதெல்லாம் வந்து முடிவு பண்ணுறக்கூடியது வந்து மாநில அரசால் தான் இதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்குன்னு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதி ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து வருவாங்க. ஸோ ஒரு மாநிலத்துலையுமே வந்து அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட இயர் ஆஃப் சர்வீஸ் வந்து 2 to 3 இயர்ஸ் இல்லைனா 5 இயர்ஸ் வரையும் இருக்கலாம். ஸோ அந்த சேஞ்ச் பண்ணக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து ஐபிஎஸ்னால் என்ன? இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்திய காவல் பணி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே வந்து இது இருந்தது. ஓகேவா? ஸோ இட் ஹேட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஆர்டின், அதாவது சுதந்திர காலகட்டத்துக்கு முன்னாடியே தோன்றியது தான் வந்து இந்த நம்மளோட இந்திய காவல் பணி. பட் இதுக்கும் IASக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ எப்படி அப்படின்ட்டு புரிகிற மாதிரி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட்ஸ்குள்ளே தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து ஸோ சென்ட்ரலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ சென்ட்ரலில் ஒர்க் பண்ணுறதுக்கான
போலீஸ் போஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கிறனால ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மாநிலத்துக்குள்ளே தான் வந்து அதிகம் பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன்று அவங்களோட ஊதியமும் சரி இது எல்லாமே வந்து ஐஏஎஸை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஊதியம் எல்லாமே மாநிலத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த காவல் பணியாளர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஐஏஎஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஐஏஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் அப்படி தான் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணால் தான் இது மூலமாக தான் செலக்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ இதில் வந்து ரெக்ரூட் ஆகிறவங்க ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி ரெக்ரூட் ஆகிறவங்களுக்கு வந்து ஸோ 5 months வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்படின்ட்டு எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி 5 months வந்து ட்ரைனிங் போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து எந்த இடத்துல கொடுப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சர்தார் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி. ஸோ இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைதராபாத்தில். ஓகேவா? ஸோ ஐபிஎஸ்க்கும் ஐஏஎஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐஏஎஸ்க்கு வந்து சேலரியாக இருக்கும், பட் ஐபிஎஸ்க்கு வந்து அவங்களோட லோ தான். பட் போலீஸ் போஸ்ட் வந்து சென்டரில் அவ்வளோவா இருக்கிறதுனால மாநிலத்தில் தான் இவங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ சர்தார் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி தான் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில். ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியன் போலீஸ் சர்வீஸ் வந்து யாரால் வந்து நிர்வகிக்கப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகேவா? இந்திய காவல் பணி வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் வந்து மேற்பார்வையிடப்படுது. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நம்ம இந்தியன் போலீஸ் சர்வீஸ் யார் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க? உள்துறை அமைச்சகம் அவங்களோட பார்வையில் தான் வந்து இவங்க செயல்பட்டுருக்காங்க. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ இதுவுமே ஆல் இண்டியா சர்வீஸ்குள்ளே வருது. ஸோ இது வந்து சொந்தத்துக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐபிஎஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே வந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் ஐஎஃப்எஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ நான் ஒரு 1963 வந்து ஒரு நாடாளுமன்ற சட்டம் அப்படின்னு இருந்தது. ஸோ அந்த சட்டத்தின் கீழே வந்து தான் வந்து இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஊதியமும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கம்மி தான். ஓகேவா? இதோட பே ஸ்கேல் வந்து எல்லாமே வந்து கம்மி தான். நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ இதோட ஊதியம் வந்து கம்மி தான். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதில் வந்து கிளியர் பண்ணால் தான் வந்து ஸோ இந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக ஆக முடியும். ஓகேவா? ஓகே, ஐஎஃப்எஸ் வந்து இதுவுமே வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்குள்ளே தான் வருது. ஸோ இது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் 1963 வந்து இது நடைமுறைக்கு வந்தது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க. இதோட ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஐஏஎஸ் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ ரொம்பவே கம்மியானது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ அந்த ஆணையம் தான் வந்து எழுத்து தேர்வும் சரி இன்டர்வியூவும் நேர்முக தேர்வும் அவங்க தான் கண்டக்ட் பண்ணி ஸோ ஆள் எடுப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் இதில் தேர்வு செய்யப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து 3 months வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. ஸோ இது பேசிக்கான ட்ரைனிங் வந்து இவங்களே வந்து எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேராடூன் அப்படிங்கிற இடத்துல வந்து அங்கே வந்து நம்மளோட இந்தியன் ஃபாரஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து 2 years வந்து இவங்க ட்ரைனிங் போகணும். ஓகேவா? ஃபைனல் போஸ்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ இவங்க வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ட்ரைனிங் போக முடியும்.
ஸோ அந்த ட்ரைனிங்லையுமே வந்து இவங்க கிளியர் பண்ணால் தான் அங்கே ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதில் கிளியர் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு ஃபைனலாக தான் வந்து ஐஎஃப்எஸ் அப்படிங்கிற போஸ்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ முடிச்சிடுறாங்களா? ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் ஸோ அவங்க வந்து டேராடூன் அப்படிங்கிற இடத்துல வந்து 2 இயர்ஸாக வந்து கண்டினியூவாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங். ஸோ அங்கே வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா டேராடன் அப்படின்னு சொல்லுங்கள் ஆன்சர். ஸோ இதில் வந்து ஃபைனலாக வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் வந்து நெக்ஸ்ட்டு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். ஓகே, ஐஎஃப்எஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸும் இருக்குது, ஃபாரின் சர்வீஸும் இருக்குது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் அந்த பிரிவில் வருது. கிளாஸ் 1 அப்படிங்கிற பிரிவின் கீழே வருது. ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டது. ஸோ இது யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே வந்து எங்கேருந்து நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இருக்கிற ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கக்கூடிய அவங்கள தான் வந்து இதில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகே, அதில் மெயின் எக்ஸாமில் பாஸ் ஆகி டாப் பொசிஷனில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் தான் வந்து இதெல்லாம் நிர்வகிக்கப்படுது. ஸோ இதில் வந்து ஐஎஃப்எஸில் பார்த்திங்கன்னா வந்து பர்சனல், அதாவது நிதித்துறை, ஸோ அவங்களோட நிதி அமைச்சகத்தோட பணியாளர்களும் சரி இதை வந்து நிர்வகிக்கிறாங்க. ஸோ அவங்களோட பே ஸ்கேல், அதாவது அவங்களுக்கு தரக்கூடிய ஊதியம், இது எல்லாத்தையுமே வந்து யார் வந்து நிர்வகிக்கிறாங்க, ஸோ யாருடைய பொறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்திய வெளியுறவுத்துறை அவங்களோட பொறுப்பு தான். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து எது கீழே அடிப்படையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் அவங்க இதில் வருது. ஸோ இது வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே வந்து எதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஸோ மெயினில் வந்து டாப் பொசிஷனில் இருக்கிறவங்கள தான் வந்து இதில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் வந்து இது வந்து நடைமுறையில் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக அவங்க மூலமாக இது கண்ட்ரோல் பண்ணிட்டு நிர்வகித்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நிதி அமைச்சகம். ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா இதுக்கான ஊதியத்தை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஸோ எவ்வளோ காலத்துக்கு வந்து ட்ரைனிங் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ட்ரைனிங். ஓகேவா? 3 இயர்ஸ் ட்ரைனிங் போனதுக்கப்புறம் தான் வந்து போஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூபிஎஸ்சியோட பவர் என்ன, ஸோ அவங்களோட அதிகாரங்கள் பணிகள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு எப்போ ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவில் நிறைய இந்த அரசமைப்பு சீர்திருத்தம் திருத்தப்பட்ட நாளை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? March 5, 1919. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நிரந்தரமான அரசு பணிகளுக்காக நிறைய ஒழுங்குமுறைகளோட நியமன முறையும் வந்து தேவை அப்படிங்கிற வந்து நிறையவே வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இதே மாதிரி அவங்களுக்கான நிரந்தரமான பணியாணையை வந்து உருவாக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்டதும் அந்த நாள் தான். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதாவது இந்திய அரசாங்க சட்டம் 1919 ஆர்டிக்கல் 96C, அதான் செக்ஷன் 96C. ஸோ அந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்களும் சரி அதனோடு சேர்ந்த உறுப்பினர்களும் சரி அண்ட் தென் அரசு செயலர்களும் சரி அந்த விதிப்படி இந்தியன் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த
அவங்களோட விதிகளின்படி தான் வந்து இந்த இந்திய அரசு பணியாளர்களை வந்து நியமனம் செய்வாங்க. ஸோ அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுப்பிருக்காங்க. ஸோ அந்த இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அந்த சட்டப்படி வந்து எல்லாமே வந்து ஸோ அவங்களோட விதிகள் வந்து என்ன விதிச்சிருக்காங்களோ ஸோ அதுபடி தான் வந்து நடைமுறையில் இருக்கணும். ஸோ ஒபே பண்ணணும், ரூல்ஸ் ஒபே பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரூல்ஸ்லாம் யார் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கவுன்சில் அவங்க மூலமாக வந்து போடப்பட்ட விதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் மிஷினரிஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி செட்டப் ஆனது தான். ஸோ ராயல் கமிஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட செயல்பாடு எல்லாத்தையுமே வந்து ஆலோசனையின் பேரில் தான் வந்து ஒரு கருத்து அப்படிங்கிறது உருவாகும். ஸோ அதற்கான தீர்வு காண்றதுக்காக ஸோ அதுக்குன்னு ஒரு ஆணையம் அமைச்சாங்க. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீ ஆணையம். ஸோ இந்த ராயல் கமிஷன் சொல்லுவாங்க, அதை வந்து லீ ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன் ராயல் ஆணையம் அப்படின்னு உருவாக்கப்பட்டது. ஸோ அவங்களோட அறிக்கையை வந்து எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீ கமிஷன் வந்து 1924 ஓகேவா ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 படி வந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த ஆணையம். ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் தான் இந்த பேரா எல்லாமே. ஸோ இங்கே என்ன பார்த்தோம்? ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தில் சீர்திருத்தம் பண்ணும்போது உருவாக்கப்பட்டதாக வந்து இந்த சர்வீஸ் கமிஷன். ஸோ அந்த நாளை குறிப்பிட்டுக்கோங்க, வருடத்தோட 5 மார்ச் 1919 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1919 செக்ஷன் 96C. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸோட கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ இது வந்து யார் இந்த ரூல்ஸ்லாம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கவுன்சில். ஸோ அவங்களோட இதுதான். ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஸோ அதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் செயல்பாடுகள் எல்லாமே ஒரு தீர்மானத்துக்கு வரணும்னா ராயல் கமிஷன் அப்படின்னு செட் பண்ண ராயல் கமிஷன் வந்து லீக் கமிஷன் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ அவங்களோட பரிந்துரையை வந்து அறிக்கையை வந்து எப்போ சமர்ப்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1924. ஸோ அப்போ தான் வந்து இந்த அரசு பணியாளர் சேர்வாணையம் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமாக ஆக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இருந்த கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1919 படி ஸோ இதை உடனே உருவாக்கணும் அப்படின்ட்டும் இந்த ஆணையமும் வந்து பரிந்துரையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பரிந்துரை செய்யப்பட்டதுனால ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எந்த ஒரு டிலே இல்லாமல் உடனே உருவாக்கப்பட்டது தான். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 படி பார்த்திங்கன்னா ஸோ செக்ஷன் 96C உடனடியான ஒரு தேர்வாணையம் அப்படிங்கிறது வந்து லீக் கமிஷன் மூலமாக வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது எப்போ வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1924 அக்டோபர் 1. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அக்டோபர் 1 1926 ஸோ இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் 4 உறுப்பினர்கள் இருந்தாங்க, சேர்மனையும் சேர்த்து. யாரெல்லாம் பார்த்துக்கோங்க. சார் ரோஸ் பார்க்கர். ஸோ ரோஸ் பார்க்கர் இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சிவில் சர்வீஸோட மெம்பர். ஸோ யூகே ஸோ யுனைடெட் கிங்டத்தோட உள்துறை குடிமை பணிகளோட உறுப்பினர் தான் வந்து இந்த சர்ராஸ் பர்கர். ஓகேவா. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சேர்மன், இந்த ஆணையத்தோட சேர்மனாக வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு. ஓகேவா. ஸோ அகைன் ஒன்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்திய அரசாங்க சட்டம் 1919 ஸோ செக்ஷன் 96C அந்த உறுப்பின்படி இவங்க எல்லாத்தையுமே வந்து ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த லீக் கமிஷனோட அவங்க வந்து வெளியிட்ட அறிக்கையை 1924 வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவங்க லீக் கமிஷனால் ஓகே அப்படின்ட்டு எந்த ஒரு டிலே இல்லாமல் உடனடியாக இதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை வந்து
உருவாக்குனாங்க. ஸோ அது எப்போ அது வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேட் முக்கியம். டிஎன்பிஎஸ்சியில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அக்டோபர் 1 1926. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்தியாவில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ யார் சேர்மனாக ஃபஸ்ட் போட்டாங்கன்னா, யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் சிவில் சர்வீஸில் இருந்த ஒரு உறுப்பினர் தான் வந்து சேர்மனாக போட்டாங்க. ஸோ அவரை தொடர்ந்து 4 உறுப்பினர்களும் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அகெயின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து அந்த இந்திய அரசாங்க சட்டத்தின்படி தான் வந்து அந்த இந்திய அரசாங்க சட்டத்தின்படி தான் வந்து 1919 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ரெகுலேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ 1926 வந்து அதற்கான ரூல்ஸ் எல்லாமே வந்து இந்த செக்ஷன் 96C இதுபடி தான் ஃப்ரேம் பண்ணாங்க. இந்த சட்டத்தின்படியும் இந்த செக்ஷன் படி 96C, ஸோ இதன்படி இந்த உறுப்பு 96C இதுபடி தான் வந்து எல்லாமே வந்து ரூல்ஸ் ஃப்ரேம் ஆச்சு. ஸோ எப்படிலாம் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் திரும்பவும் 1935 அது வந்தது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து என்னவா வந்து மாற்றினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து விரிவுபடுத்தணும். ஸோ கூட்டாட்சி அப்படிங்கிறது மத்தியத்துக்கும் சரி மாநிலத்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேர்வாணையங்கள் அப்படின்னு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை வந்து கூட்டாட்சி மத்திய தேர்வாளர் பணி ஆணையம் அப்படின்ட்டு அவங்களுக்கு சென்ட்ரல் லெவலில் வேறு மாதிரி ஃபெட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ட்டு ஏப்ரல் 1 1937 வந்து நியமிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ 2 பேருக்கும் வந்து தனித்தனியாக இருக்கணும், ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தனியாகவும் அதே மாதிரி இவங்களுக்கு தனியாகவும் வந்து தனித்தனியாக வந்து நியமிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி செக்ஷன் 96C படி ஃபஸ்ட்டு உருவாச்சு. ஸோ அதுதான் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதுக்கப்புறம் இதை விரிவுபடுத்தணும், மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் தனியாக தேர்வாணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஏப்ரல் 1 1937 வந்து தனித்தனியாக வந்து கூட்டாட்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸோ கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது வந்து உருவாக்கணும். மத்தியத்துலேயும் தனியாக இருக்கணும், மாநிலத்துலேயும் தனியாக இருக்கணும்ன்ட்டு நியமிச்சிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து 1 ஏப்ரல் 1937. ஸோ இதோட இன்னாக்ரேஷன் வந்து இந்திய அரசியலமைப்பு செயல்முறைக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஜனவரி 26 1950 தான் வந்து அந்த கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அதோட சேர்மனும் மெம்பர்ஸும் பார்த்திங்கன்னா வந்து அதாவது கூட்டாட்சியில் இருக்கக்கூடிய சேர்மனும் மெம்பர்ஸுமே வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மனாக மெம்பர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இது சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 378(1). ஓகேவா? ஸோ அதன் கீழே வந்து கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி உறுப்பினர்களும் சரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கீழே அவங்க வந்து அப்படியே மாறிக்கிட்டாங்க. ஸோ அங்கே ஃபெட்ரல் கமிஷனில் இருந்தவங்க எல்லாமே யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மனும் மெம்பர்ஸாக ஆகிட்டாங்க. ஸோ இது எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 378. ஸோ இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ இந்திய அரசியலமைப்பு செயல்முறைக்கு வந்ததில் ஸோ எப்போ செயல்முறைக்கு வந்தது அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 26 1950. ஸோ அதுவரையும் என்னவா இருந்தது, கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையமாக தானே இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த 26 ஜனவரி 1915 இது வந்து இந்திய அரசாங்கம் செயல்முறைக்கு வந்ததுக்கப்புறம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாற்றினாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய சேர்மனும் மெம்பர்ஸும் எல்லாமே வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸோட சேர்மனும் மெம்பர்ஸும் ஆகிட்டாங்க. ஸோ அது எந்த சட்டப்பிரிவினோட உறுப்புபடி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 378 1. ஸோ அந்த உறுப்புபடி. ஸோ இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற வந்து எந்த உறுப்பின்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆர்டிக்கல் 315 இதுபடி தான் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கமிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேர்மனும் 10 உறுப்பினர்களும் கொண்ட அமைப்பு தான் வந்து இந்த யூபிஎஸ்சி. ஓகே, அந்த யூபிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து ஆர்டிக்கல் 315. ஓகேவா? உறுப்பு 315 படி உருவாக்கப்பட்டதான் யூபிஎஸ்சி. இதில் வந்து ஒரு சேர்மனும் 10 உறுப்பினர்களும் வந்து நியமிக்கப்படுவாங்க. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் பற்றி பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் பப்ளிக் கமிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. நான் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து சில இதெல்லாம் வந்து நீங்கள் படித்தாலே புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்குமே வந்து ஒன்ஸ் புக் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போவோமா. ஸோ இதுவுமே வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாதிரி தான். பட் இதில் எப்படி என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவல், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல். இதோட ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து இது சம்மந்தப்பட்டமான ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315 323 வரையுமே வந்து பார்ட் 14 வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி உறுப்பினர்கள்லாம் நியமனம் செய்கிறாங்க, இதோட அமைப்பு எப்படி நீக்குறாங்க, ஸோ யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது, ஸோ இந்த பணிகளை பற்றி, அதே மாதிரி இதற்கான ஒரு இண்டிபெண்டன்ஸாக இருக்குமா, ஸோ இந்த பற்றி எல்லாத்தையுமே வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனையும் யூனியன் பப்ளிக் கமிஷனையும் பற்றி இந்த சட்டப்பிரிவு 315 323 வரையுமே வந்து இதில் இருக்கும். இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்தினா ஒரு ஆர்டிக்கல். ஓகேவா. பார்ட் 14 கொடுத்துருப்பாங்க. ஸோ யூபிஎஸ்சி மாதிரி தான் அது வந்து சென்ட்ரல் லெவலில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆர்டிக்கல் எதில் வந்து இது வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து ஆர்டிக்கல் 315 323 சொல்லிட்டாங்களே. ஸோ அது ஒரு சட்ட பிரிவும் வந்து எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்ட்டு இங்கே தனியாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆர்டிக்கல் 315 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனியனுக்கும் சரி ஸ்டேட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த தேர்வாணையத்தை பற்றி குறிப்பிடுது. ஆர்டிக்கல் 316 பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி அப்பாயின்மெண்ட், ஸோ அந்த உறுப்பினர்களுக்கு வந்து எவ்வளோ டேர்ம் ஆஃப் எவ்வளோ இயர்ஸ்க்கு அவங்களோட சர்வீஸ் டேர்ம் அதையுமே குறிப்பிடுது. 317 பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வந்து ரிமூவல் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே குறிப்பிடுறது. 318 பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் ஓகே அவங்களுக்கான ரெகுலேட்டிங் இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட அதிகாரத்தோட கண்டிஷன்ஸ், அவங்களோட ரெகுலேஷன்ஸ் எந்தெந்த ரூல்ஸ் படி உறுப்பினர்களும் வந்து அந்த ஆணையத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்ட்டு. ஆர்டிக்கல் 319 பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் வந்து உறுப்பினர்கள் வந்து அவங்க பணியில் இருந்துட்டு எந்த ஒரு நடவடிக்கைகளும் வந்து சம்மந்தப்படக்கூடாது. ஸோ அது வந்து இல்லீகல். ஓகேவா. 320 பார்த்தீங்கன்னா அவங்களோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ், அவங்களோட ரோல் என்ன, அவங்களோட கொடுக்கப்பட்ட வேலைகள் அவங்க எப்படி அதை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. 321 பார்த்தீங்கன்னா ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸோட ஒர்க்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. 322 பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட செலவினங்கள், எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். 323 பார்த்தோன்னா வந்து தேர்வாணையத்தோட அறிக்கைகளை பற்றி குறிப்பிடு. ஸோ இதுதான் வந்து ஆர்டிக்கல் 315 323 வரையுமே வந்து இந்த தேர்வாணையத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேட் பப்ளிக் கமிஷனில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து யாரால் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தோட ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க. அந்த சேர்மனும் சரி, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் வந்து யாரால் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர். ஸோ ஆளுநரால் நியமிக்கப்படுறவங்க தான் இதில் இருக்கக்கூடிய தலைவரும் சரி, அதை சார்ந்த உறுப்பினர்களும் சரி. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகே. அதில் இருக்கக்கூடிய சேர்மனும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய உறுப்பினரும் யாரால் நியமிக்கப்படுவாங்க? கவர்னர். ஸோ கவர்னருக்கு தான் அந்த ஆத்தரைசேஷன் இருக்குது, அவருக்கு தான் வந்து அந்த அதிகாரம் இருக்குது. ஸோ அவங்கள வந்து நியமனம் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சேர்மனும் சரி, அதில் இருக்க உறுப்பினர்களும் வந்து 6 இயர்ஸ், ஓகே, 6 இயர்ஸ் வரையும் அங்கே வந்து கமிஷனில் அந்த பொறுப்பில் இருக்கலாம். ஸோ இல்லைன்னா வந்து 62 வயது வரையுமே
ஆனால் யூபிஎஸ்சினா வந்து 65 வயது வரையும் தான் வந்து அந்த போஸ்ட்டில் இருக்க முடியும். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா 62 வயசு வரையும் சேர்மனும் சரி, அதை தொடர்ந்து உறுப்பினர்களும் சரி 62 வரையும் தான் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சியோட சேர்மன் அண்ட் மெம்பர்ஸோட வந்து எவ்வளோ காலம் வரையும் இருக்கலாம்? 65 வரையும் யூபிஎஸ்சியில் இருக்கலாம். ஆனால் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட தலைவரும் அதை சார்ந்த உறுப்பினர்களும் வந்து 62 வயசு வரையும் தான் வந்து இருக்க முடியும். ஸோ ஒரு உறுப்பினர்களை மட்டும் வந்து ஆளுநர் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் சேர்மனாக. ஸோ யாரோ ஒரு உறுப்பினரை மட்டுமே வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி பீரியடில் வந்து அவங்க வந்து சேர்மனை அப்பாயிண்ட் பண்ணலாம். ஒன்று வந்து சேர்மனோட பொறுப்பு இது வந்து வேக்கண்ட்டாக இருந்தால், யாருமே இல்லாமல் இருந்தால், இல்லைன்னா வந்து அந்த அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர்மன் வந்து அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியல, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து அந்த பணியை வந்து செயலாற்ற முடியலன்னா கவர்னருக்கு இந்த அதிகாரம் இருக்குது. ஓகேவா? ஒன்று அந்த போஸ்ட் வேக்கண்ட்டாக இருந்தால், இல்லைன்னா அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியலன்னா. ஸோ இது வந்து ஆளுநருக்கான அதிகாரம். ஸோ நீக்கம், ரிமூவல். ஸோ சேர்மனும் சரி, அந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸில் இருக்கக்கூடிய சேர்மனும் அதோட மெம்பர்ஸும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான அதிகாரமும் சரி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட இருக்குது. அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு தான் ஆளுநர்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க யாரால் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர் தான் வந்து அவங்கள வந்து நீக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது, ஆளுநருக்கு இல்லை. அதே மாதிரி யூபிஎஸ்சி சேர்மனும் உறுப்பினர்களும் ரிமூவ் பண்ணக்கூடிய அதிகாரம் பிரசிடெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? நியமிக்கக்கூடிய அதிகாரம் எப்படி ஆளுநர்கிட்ட இருக்கோ, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மனும் உறுப்பினர்களையும் நியமிக்கக்கூடிய அதிகாரம் எப்படி ஆளுநர்கிட்ட இருக்கோ, ஸோ அதே மாதிரி நீக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருந்து, இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். நியமிக்கிறது மட்டும்தான் ஆளுநருடைய வேலை. அதை நீக்கக்கூடிய பொறுப்பு வந்து நம்ம பிரசிடெண்ட் கிட்ட தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து சிமிலர் டு த யூபிஎஸ்சிலையும் நீக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பிரசிடெண்ட் கிட்ட தான். ஸோ இதில் நிறைய அதை ஏன் நீக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கான இதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க பாயிண்ட்ஸு. ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேர்மனோ மெம்பரோ இந்த ஸ்டேட் மாநில தேர்வாணையத்தில் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்களா, ஸோ அவங்களோட டேர்ம் ஆஃப் சர்வீஸ் 5 வருஷமோ ஏதோ முடிஞ்சிச்சுன்னா திருப்பி ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. 2வது முறையும் அவங்களே ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு தடவை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட இது முடிஞ்சிருச்சுன்னா, கால அளவு முடிஞ்சிருச்சுன்னா வேறு யாரையாவது தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. திருப்பியுமே அவங்க ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களோட செயல்பாடுகள்லாம் என்ன அப்படின்ட்டு. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, அப்பாயிண்ட் பண்ணுறது, ரெக்ரூட்மெண்ட்டை வெளியிடுறது, ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் பண்ணக்கூடியது. ஸோ கேண்டிடேட் அப்பாயிண்ட் பண்ணுறது, ஸோ சிவில் சர்வீஸ் போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு சர்வீஸ்லேருந்து ஒரு சர்வீஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு படித்தாலே தெரியும். அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து எப்போ வந்து 1964 வந்திருக்கு. ஓகேவா? இந்த ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1964 வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய ஒழுங்குமுறைக்கான நடவடிக்கைகள் அப்படின்ட்டு நிறைய வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ரோல் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து எப்போ வந்தது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 1964 ஆண்டு அப்போ தான் வந்து ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மாநில
தேர்வாணையம், அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்க, குரூப் பி போஸ்ட்டில் யாரெல்லாம், அதே மாதிரி இன்டர்வியூ, எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே வைப்பாங்க. ஸோ அதுலேருந்து கிளியராகி வர கேண்டிடேட்டை தான் எடுப்பாங்க. ஸோ என்னென்ன ரெக்ரூட்மெண்ட், என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் ஆள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிரேட் டி, கிரேட் சிலலாம் யாரை எடுப்பாங்க, ஸோ அவங்களோட பே ஸ்கேல் என்ன. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஓகேவா, அதாவது மத்திய அரசு கீழே வரது, அதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்தல் ஆணையம் இது வந்து பெர்மனண்ட், இது வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்டது. ஸோ இண்டிபெண்ட் அப்படின்னு அதாவது நியாயமான நேர்மையான தேர்தல் நடைபெறணும் உறுதி செய்வதற்காக நம்ம இந்திய அரசமைப்பால் நேரடியாகவும் சரி நிரந்தரமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆணையம். ஸோ ஆர்டிகல் 324 படி, இந்த இந்திய அரசியலமைப்பு படி பார்த்திங்கன்னா வந்து நாடாளுமன்றத்தை வந்து மாநில சட்டமன்றத்தையும் சரி, குடியரசுத் தலைவர், அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர், இந்த மாதிரி தேர்தலை கண்காணிக்கிறது, வழிகாட்டுறது, கட்டுப்படுத்துறது எல்லா அதிகாரமும் வந்து இந்த தேர்தல் ஆணையத்துக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது மத்தியத்திலும் இருக்குது, மாநிலத்திலும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே பொதுவானதாக அமைஞ்சது தான் இந்த எலெக்ஷன் கமிஷன். ஓகே, நேர்மையான மற்றும் நிரந்தரமான ஒரு ஆணையம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நம்மள இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து எந்த ஆர்டிக்கல் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 324. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் டைரெக்டாக கேட்டுடலாம். ஆர்டிக்கல் 324 வந்து எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு கேட்டுருவாங்க. நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது, மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் பொதுவாக இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு அவங்களோட எந்த ஆர்டிக்கல் கீழே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 148. ஓகேவா, ஸோ அவங்க தான் வந்து ஹெட்டு, நம்ம இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் வந்து அவங்க தான். ஸோ அவங்க இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 148 கீழே வரதான் வந்து இந்தியன் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஓகேவா, ஸோ அவரோட ஹெட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் வந்து இவங்க தான். ஓகேவா, இந்த சட்டப்பிரிவின் கீழே நியமிக்கப்படுறாங்க. அவங்க தான் வந்து நம்ம நாட்டோட எல்லா ஃபினான்ஷியல் இது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது சென்ட்ரல்லையும் சரி மாநில அளவிலையும் சரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம், டியூட்டி வந்து அவங்களோடது. ஓகேவா, ஸோ நம்ம நாடாளுமன்றத்தோட எதுவுமே வந்து ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டியும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு அரசு கருவூலத்தோட பாதுகாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அரசு கருவூலத்தோட பாதுகாவலரே வந்து இந்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஸோ இந்த ஆர்டிக்கல் படி சொல்லியிருக்காங்க. ஸோ அம்பேத்கர் வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் பற்றி அவரோட கருத்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அவர் தான் வந்து முக்கியமான அலுவலர் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேவா, இதை இந்த லைனை கொடுத்து இது யார் சொன்னாங்கன்னு கூட கேட்டுருவாங்க. ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஸோ முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை கணக்கு தணிக்கையாளர் தான் வந்து முக்கியமான அலுவலர் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவங்களோட ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களோட கொள்கைகள் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து 4 விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க. நம்ம இந்திய வரலாற்றில் வந்து 4 முக்கிய காலகட்டமாக வந்து பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பீரியட் பார்த்திங்கன்னா 1765 1858 பார்த்திங்கன்னா வந்து அமைப்பு உருவாக்கம், அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பீரியட் 2 பார்த்திங்கன்னா 1860 1919 1919 பார்த்திங்கன்னா அது வந்து டெவலப் பண்ணுறது, அதோட செயல்பாடுகள்லாம் மேம்பாடு பண்ணுறது.
மூணாவது காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 1919லேருந்து 1947 வரை மக்களாட்சி படுத்துறது, அதை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வர்றது. ஸோ 4வது காலகட்டம் 1950லேருந்து இப்போ வரையும் பார்த்திங்கன்னா வந்து மக்கள் மயப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க, டெவலப்மெண்ட் ஓரியன்டேஷன். ஸோ இந்த 4 காலகட்டத்திலையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இயர்ஸ் முக்கியம். ஸோ ஒரு காலகட்டத்தில் என்னென்ன பண்ணாங்க, ஃபஸ்ட் ஒன் உருவாக்குனாங்க, அதுக்கப்புறம் அதை முறைப்படுத்தினாங்க, செயல்பாடுகள் எல்லாத்தையுமே மேம்பாடு படுத்தினாங்க, 3வது மக்களாட்சி படுத்தினாங்க, ஸோ 4வது மக்கள் மயப்படுத்தினாங்க. ஸோ டெவலப்மெண்ட். ஸோ இன்னுமே அதிக டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வரையுமே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பட்ஜெட் சைக்கிள் தான் வரும். ஸோ அதோட ரோல்ஸ், எப்படி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எப்படி அப்ரூவல் வாங்குவாங்க, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர். ஃபஸ்ட்டு மாடர்ன் பட்ஜெட் வந்து எப்போ ப்ரெசென்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1860 தான் வந்து ஃபஸ்ட்டு மாடர்ன் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து தாக்கல் செய்யப்பட்டது. ஸோ நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட்டது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மேலேருந்து 30th ஏப்ரல் வரையுமே வந்து நிதியாண்டு அப்படின்ட்டு வந்து இருந்தது ஃபஸ்ட்டு. ஸோ 1866லேருந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து அவங்க தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரை வந்து மாற்றி வச்சாங்க. ஏப்ரல் 1 31 மார்ச் வரையும் மாற்றி வச்சாங்க. ஸோ நம்மளும் அதுபடி அதனால் நம்மளும் வந்து அதே மாதிரி மாற்றிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 மேலேருந்து 30 ஏப்ரல் வரையும் தான் வந்து நம்ம கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது நிதி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலாண்டில் வந்து மாற்றி அமைக்கப்பட்டதுனால நம்மளும் பார்த்திங்கன்னா வந்து ஏப்ரல் 1 31 மார்ச் வரையுமே இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு மாடர்ன் பட்ஜெட், அதாவது நிதிநிலை அறிக்கை போடப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1860. ஸோ எப்போ வந்து மாற்றம் செய்யப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1866லேருந்து இப்படி மாற்றிக்கிட்டாங்க. 1860 வரையுமே வந்து மே 1 ஏப்ரல் 30 வரையும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கிலாண்டில் வந்து 1866 மாற்றம் ஏற்பட்டதுனால நம்மளும் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். 1866 பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 மார்ச் 31 வரையும் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இங்கே வந்து டேக்ஸோட டைப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸ்னால் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடிய வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட்னா என்ன? ஸோ இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அது மேலே விதிக்கப்படக்கூடிய வரிகள். ஸோ டைரக்ட் டேக்ஸ் கீழே என்னெல்லாம் வரும்? ஸோ இதில் வந்து டேக்ஸ் லெசன் வந்து முன்னாடி நடத்தியிருப்பேன், 12th நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ டேக்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அதிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லி கேட்கலாம். இப்போ இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸா இன்டைரக்ட் டேக்ஸா அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். அதெல்லாம் அந்த பாக்ஸ் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே இந்தியாவோட வரி வகைகளை பற்றி குறிப்பிடுது. ஸோ இன்கம் டேக்ஸு, கார்ப்பரேட் டேக்ஸு, நிறுவன வரி, கேபிட்டல் கெயின் டேக்ஸ், செக்யூரிட்டி, பங்கு பரிவர்த்தனை வரி, மூல ஆதாயங்கள் வரி, இது எல்லாமே வந்து நேரடி வரியில் வந்துடும். இன்டைரக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவை, பொழுதுபோக்கு, சுங்க வரி, சேல்ஸ் அண்ட் சர்வீஸு, ஸ்டாம்ப் டியூட்டி, முத்திரை, கலால் வரி, சேல்ஸ் விற்பனை வரி, ஆடம்பர வரி, இது எல்லாமே வந்து இன்டைரக்டில் வந்து. ஸோ இதெல்லாம் ஜிஎஸ்டியோட சேர்ந்து வர்றது. ஸோ ஜிஎஸ்டி வந்து எதுக்கு? ஜிஎஸ்டியே வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. உள் மாநிலத்திற்குள்ளே, அதுக்கப்புறம் 2 மாநிலத்துக்கும் இடையே. உள் மாநிலத்துக்குள்ளே ஒரு ஜிஎஸ்டி, 2 மாநிலத்துக்கும் இடையில் ஒரு ஜிஎஸ்டி. ஸோ அதை தான் வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு ஒன்று வருது, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ஒன்று வருது. ஸ்டேட் ஜிஎஸ்டி கீழே பார்த்தீங்கன்னா வேட்டு, சேல்ஸ் டேக்ஸு, பர்ச்சேஸ் டேக்ஸு, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, லாட்ரி வரி, மாநில கூடுதல் வரி, அதெல்லாம் வந்து ஸ்டேட்குள்ளே வந்துடுது. சென்ட்ரல்குள்ளே எதெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, ஸோ மத்திய ஜிஎஸ்டி, சுங்க வரி, அதே மாதிரி எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், சேவை வரி, கவுண்டர்வெயிலிங் டியூட்டினா ஈடுசெய் வரிகள், அடிஷ்னல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ், அதே மாதிரி கல்வி மற்றும் இடைநிலை மேல்நிலை கல்வி. ஸோ இதற்கான வரியெலாம் வந்து சென்ட்ரல் லெவலில் வந்துடுது. இன்னொன்று இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஸோ இது வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், பொருட்களுக்கும் அதற்கான சேவைகளுக்குமான வரி தான் வந்து இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஸோ இதோட இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓவர். ஸோ இதில் கீழே கொடுத்துருப்பாங்க 5%லாம் எதுக்கெலாம் 5% ஜிஎஸ்டி, 12, 18, 20. ஸோ 4 விதமான ஜிஎஸ்டி இருக்குதுன்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த 4 விதமான ஜிஎஸ்டி வந்து எதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ பாக்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக நோட் பண்ணணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ எதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே வராது, ஓகேவா, இதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டியே போட மாட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, கேஸு, பெட்ரோலு, டீசலு, ஏர் ஃபியூயலு, நேச்சுரல் கேஸ்க்கு, லிக்விரு, ஸோ இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. இதுக்கெல்லாம் எக்ஸப்ஷன், ஓகேவா, இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட மாட்டாங்க, இதுக்கெல்லாம் எக்ஸப்ஷன். ஸோ இப்படியுமே கொஷின் கேட்கலாம். இதை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவை வந்து ஜிஎஸ்டி வந்து இல்லாமல் இருக்கிற பொருள் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 5%, 12%, 18%, 28% ஜிஎஸ்டி எதுக்கெல்லாம் போடுவாங்கங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓவர். ஸோ பார்ட் 1 ஆல்ரெடி டீச் பண்ணியிருப்பேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ பார்ட் என்பிசி அகாடமியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அப்போ தான் வந்து ரெகுலராக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.